வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 61வது பாடல். பகவானே, இந்த தேவையற்ற காம மயக்கத்தில் நான் மூழ்கி இந்த பூத உடலை விட்டு உயிரானது பிரிந்து சுடுகாட்டிற்கு செல்வதற்கு முன்பாகவே என் முன் தோன்றி உங்கள் அழகிய திருவடிகளை தந்தருள்வாயாக என்று அருமையான வரிகளை அமைத்து இந்த பாடலை தந்துள்ளார் நம் அருணகிரியார். தன் தேனுண்டே வண்டார் வன்சேர் தன்தார் மன்று குழல்மானார் தம்பால் அன்பர் நெஞ்சே கொண்டே சம்பாவ சோற்று அடினாயேன் மண்தோயம் தீ மென்கால் விண்தோய் வன்காயம் போய்க்குடில் வேராய் வன்காணம் போய் அண்டா முன்பே வந்தே நின் பொற்கடல் தாராய். குளிர்ந்த தேனை பருகி இந்த வண்டுக்கள் ஆர்வத்தோடு மொய்க்கின்ற தன்மையான மாலைகளை சூடிய மேகம் போன்ற கூந்தலை உடைய இந்த பெண்களிடத்தில், இந்த விளைமாதர்களிடத்தில் அன்பு நிறைந்த மனதை கொண்டு அப்படியே சஞ்சலப்பட்டு நாயினும் கீழான இந்த அடியேன் மண் நீர் தீ மென்மையான காற்று ஆகாயமாகிய இந்த பஞ்சபூதங்களின் செயற்கையாலான வளமிக்க இந்த சரீரமாகிய இந்த பொய் குடிசையிலிருந்து இந்த உயிரானது நீங்கி கொடும் சுடுகாட்டுக்கு அருகில் நெருங்குவதற்கு முன்பாக முருகப்பெருமானே என் முன் தோன்றி உங்கள் அழகிய திருவடிகளை தந்தருள்வாயாக என்கிறார். அடுத்ததாக நம் பகவானுடைய சிறப்பம்சங்களை நமக்கு கோடிட்டு காமித்திருக்கிறார். கொண்டாடும் பேர் கொண்டாடும் சூர் கொன்றாய் வென்றி குமரேசா. தன்னை கொண்டாடி புகழ்வர்களுடன் கூடி மகிழும் அந்த சூரனை கொன்றவனே, வெற்றியை உடைய குமரேசனே, எங்கள் கந்த கடவுளே, கொங்கார் வண்ட் ஆர் பண்பாடும் சீர் குன்றா மன்றர் கிரியோனே. பூக்களின் அந்த மகரந்தங்களில் நிறைந்த வண்டுக்கள் அருமையாய் இசைக்கும் சிறப்பு குறையாத வள்ளிமலையில் வாழ்பவனே, எங்கள் முருகப்பெருமானே, கண்டாகும் பாலுண்டாய் கற்கண்டு போன்று இனிக்கும் உமையின் திருமுலைப்பால் உண்டவனே, அண்டார் கண்டா கந்த புயவேளே. பகைவர்களை கண்டித்தவனே, மனம் கமழும் புயத்தை உடையவனே. அவருடைய அந்த உடல் வலிமையை இங்கு நமக்கு குறிப்பிட்டு அடுத்த வரியில் சொல்லியிருக்கிறார். கந்து ஆம் மைந்தார் அம் தோள் மைந்தா. கம்பம் போன்ற வலிமையுள்ள அழகிய தோள்களை உடைய குமரா, கந்தா செந்திற் பெருமாளே, கந்தனே, திருச்செந்தூரில் என்னும் அந்த திருச்செந்தூர் பதியில் வாழும் பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்துள்ளார். நன்றி.